ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் வெஜ் பாயா, நான்வெஜ் பாயாவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த வெஜ் பாயா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிப்பியை நீங்கள் முழுமையாக கற்றுக்க முடியும். இதுக்கு 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். முருங்கைப்பூ 1 கப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு உங்கள் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் 2 கட் பண்ணது, 1 க்யூபு பட்டரு, தக்காளி 1, தேங்காய் பால் திக்கு தேங்காய் பால் 1 கப்பு, கரம் மசாலா, சோம்பு போடு. இது அரைக்கிறதுக்கு கசகசா, பாதாம், முந்திரி பருப்பு. இது மிளகு பொடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் இந்த பாதாம் முந்திரியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல அடிக்கணமான பாத்திரத்தில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 2 முருங்கைக்காயும் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அதே தண்ணியில் முருங்கைப்பூவு, வெங்காயம், நான் சொல்ல மறந்துட்டேன், பூண்டு 4 பல், இதையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இந்த ஆறுனதும் இந்த முருங்கைக்காயில் இருக்க பல்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 முருங்கைக்காய் முழுசாக வச்சுக்கோங்க. இந்த பல்ப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆற வச்ச முருங்கைப்பூ, பூண்டு, வெங்காயம் அதையும் அரைச்சி தனியாக வச்சுங்க. ஒரு வாணலியில் பட்டரும் நெய்யும் ஊற்றி பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்து வணக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை இங்கே சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு தக்காளி பழம் இருந்தால் போதும். அதையும் சேர்த்து வணக்கிட்டு முருங்கைக்காயை சேர்த்துட்டு 2ஆம் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இந்த அரைச்சோம் இல்லைங்களா, முருங்கைக்காய் விழுது, முருங்கைப்பூ எல்லாம், அதை இப்போ சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதி கொஞ்சம் வற்றி வரும்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்க பாதாம் முந்திரி அந்த பேஸ்ட்டு, அதை இப்போ சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் மூடி கொதிய விடணும். அப்போ தான் இந்த பாதாம் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கலவையோட ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னா பச்சை மிளகாயில் கொஞ்சம் கூட்டிக்கிங்க. இப்போ அந்த மிளகுத்தூள் ஒரு 10 மிளகு பொடிச்சு வச்சுருப்போம், அந்த க்ரோஸாக பொடிச்சு வச்சுருக்கணும். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. மிளகு அதிகமாக சேர்த்துடாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். நீங்கள் காரம் வேணும்னா பச்சை மிளகாயில் தான் கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியது தான். நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கும், இடியாப்பம், ஆப்பம், இட்லி எல்லாத்துக்குமே சூட்டாபிளான இந்த வெஜ் பாயா தயாருங்க. தேங்க்யூ.